ஓகே. இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி டைம். ஜஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலான்னு சொல்றேன். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இதுதான். கரெக்ட்டா? இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ நாளா இருக்குன்னா, ஃபார்ம் ஆக ஆல்மோஸ்ட் 650 டேஸ். ஓகே. பட் பிரேக் ஆக எவ்வளோ நாளா இருக்கு பாருங்க. 3066 டேஸ். ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா, மோஸ்ட்லி சப்போர்ட் ஆக்ட் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க வீக்லி, மந்த்லி கூட போய்க்கோங்க. மந்த்லி போனாலும் அதே கேஸ் தான். தெரியுதா? இதே தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, வீக்லி. ஸோ, இந்த மாரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. திருப்பி இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இது எனக்கு பிரேக் ஃபார்ம் ஆக எவ்வளோ நாளா இருக்கு? 182 டேஸ். அதே பிரேக் ஆக ஆல்மோஸ்ட் 280 டேஸ் ஆயிருக்கு. பிரேக் ஆச்சுன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். கரெக்ட்டா? பாருங்க ஆல்மோஸ்ட் சப்போர்ட் கிட்ட வந்து திருப்பி மேல போயிடுச்சு. ஓகே. ஸோ, எனக்கு இதுவும் எனக்கு வேலிடா இருக்கு. இதுவும் எனக்கு வேலிடா இருக்கு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ஒரு பேட்டர்னா ரிமெம்பர் பண்ணும். என்ன பேட்டர்ன்னா, டிசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன். ஓகே. இந்த சப்போர்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் இருக்கா? ஸோ, இது சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கும் குடுக்கும், சப்போர்ட் பிரேக்கும் குடுக்கும். ஓகே. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் குடுத்துருச்சுன்னா, இதுக்கு மேல அங்க செல்லர்ஸ் இல்லவே இல்ல. இன்ட்ரெஸ்ட்டும் காட்டலன்னு அர்த்தம். ஓகே. இப்போ இங்க எனக்கு இந்த பேட்டர்ன் பிரேக் ஆகி எனக்கு அப்பும் குடுத்துருச்சு. ஓகேவா? இந்த பேட்டர்ன் மூலமா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, எது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்? இதுதான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட்டா? ஏன்னா இதுதானே எனக்கு இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு ஆரிஜினா இருந்திருக்கு. ஸோ, இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் மோஸ்ட்டா என்னவா ஆக்ட் ஆகும்னா, சப்போர்ட்டா ஆக்ட் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. இப்போ ஏற்கனவே சொன்ன மாரி, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா ஏற்கனவே சொன்ன மாரி சப்ளை அண்ட் டிமாண்ட். இப்ப நான் டிமாண்ட் ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்றேன்னா, இங்க பாருங்க இது ஒரு டிமாண்ட், இது ஒரு டிமாண்ட் ஜோன், இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகே. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஏன் இந்த டிமாண்ட் ஜோன்ஸ்லாம் மார்க் பண்றேன். இப்போ எனக்கு 3 டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ, நான் அடுத்தது என்ன பண்றேன், ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் எடுக்கிறேன். இந்த லேட்டஸ்ட் ஸ்விங்குக்கு என்ன பண்றேன், வரையறேன். கரெக்ட்டா? இப்ப எனக்கு வால்யூம் பாருங்க. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4 இதெல்லாம் தான் என்னோட ஹை வால்யூம். ஓகேவா? இங்கேயும் எனக்கு வால்யூம் இருக்கு. இது வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், வேல்யூ ஏரியா ஹை. இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா லோ. இப்ப நான் திருப்பி பேட்டர்னுக்கே போறேன். இங்க பாருங்க. இது வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன். ஓகேவா? இப்போ இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன உடனே எனக்கு அது வந்து டிமாண்ட் ஜோன விட்டுட்டு போயிருக்கா? அன்ஃபில்ட் ஆர்டர்ஸ்லாம் இங்க இருக்கா? இப்போ நீங்க இதோட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸையும் எடுங்க. 2மே மெர்ஜ் ஆகுது. தெரியுதா? 2மே மெர்ஜ் ஆச்சுன்னா, இதுதான் உங்களோட பொட்டன்ஷியல் ஜோன். ஓகே. இந்த 2 ஜோனையும் லீவ் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட பொட்டன்ஷியல் ஜோன். பாருங்க. டச் ஆன உடனே பை போயிருக்கு. ஓகேவா? நான் ஏன் இத எடுக்கலன்னா, எனக்கு ரெசிஸ்டன்ஸ் மேல இருக்கு இது. நீங்க இது கூட ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இத பாருங்க. எடுத்தீங்கன்னா, நல்லா ஜூம் பண்றேன் பாருங்க. எனக்கு அடுத்த கேண்டிலே டச் ஆயிருக்கு. தெரியுதா? இந்த மாரி டச் குடுத்துச்சுன்னா, நீங்க வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஃபியூச்சர்ல ஏதாச்சும் என்ட்ரிஸ் வந்தா. எனக்கு இது இன்னும் டச் குடுக்கல. இது எனக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. பிளஸ் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸும் எனக்கு பிரேக் ஆயிருக்கு. இது சப்போர்ட்டா ஆக்ட் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. வால்யூம் ப்ரொஃபைலும் எனக்கு கரெக்ட்டா இருக்கு. டிமாண்ட் ஜோனும் எனக்கு கரெக்ட்டா இருக்கு. ஸோ, இது ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரியா இருக்கும். ஓகேவா? சி புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த மாரி நீங்க டிஃபரண்ட் ஸ்டாக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா?
நீங்க சிம்பிளா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சே நீங்க ட்ரேட் பண்ணலாம். பட் உங்களுக்குன்னு அந்த ஐடியா வேணும். ஓகேவா?